திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 லாக்அப் டெத் நடக்குது. அதெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? கட்சியை சேர்ந்த செக்ஸ் டாக்டர் சர்மிளா பேசுகிற பார்த்தீங்களா? உத்தரப்பிரதேசத்தில் 500 லாக்அப் மாதிரி நடக்குதான். அதெல்லாம் உண்மையா? அதுக்கு ஆதாரம் கட்டாவை எடுத்து சொல்லுவாள் அவள். இவளுக்கு ஏன் தேவையில்லாமல் அந்த லப்பரை வச்சுட்டு பேசாமல் இருக்க மாட்டாளா? ஒரு கட்சை சார்ந்தால் அந்த கட்சியில் நல்ல விஷயம் எவ்வளோ இருக்கோ அதை பற்றி சொல்லணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். விசிகா கட்சியை சேர்ந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் உத்தரப்பிரதேச முதலமைச்சரோட வாழைப்பழத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே வீடியோ போட்டால் என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், நாங்கள் உத்தரப்பிரதேச நாங்கள் ஓட்டு போட கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட கிடையாது. அவருக்கு இங்கே என்ன சம்மந்தம் இருக்குது? எப்போ பார்த்தாலும் ஊபியை பார்த்தியா, மகாராஷ்டிரா பார்த்தியா, டெல்லியை பார்த்தியா, இப்படியே வீடியோ போட்டுனா என்னடி அர்த்தம்? எங்களுக்கும் டெல்லிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அங்கே உள்ள யாரையும் இங்கே இது பண்ணுறாங்களா? இல்லை நாங்கள் தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோமா? கிடையாது. நாங்கள் போட்டு திமுகவுக்கு. நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி திமுக தான் கேட்போம். நீ திமுக கட்சியில் உங்களோட முதலாளி கூட்டணி வச்சுருந்தாருன்னா நீ அதுக்கு என்ன ஆகுமோ அதை சுமண்டு கூட. அது தேவையில்லாமல் எங்களை ஏன் சங்கினி ஏன் முத்திரப்படுத்துகிற? தேவையில்லாமல் நாங்கள் சங்கினை திறந்து பார்த்தியா, அவுத்து பார்த்தியா நாங்கள் சங்கிங்கிறத? ஒன்றெல்லாம் இப்படி தான் நீ பேசணும். செக்ஸ் டாக்டர்கிட்ட இப்படி தான் பேசணும், சரியா? நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் பதிலடி கொடுப்போம். இதனால் என்ன பிரச்சனை தான் நாங்களும் சமாளிப்போம், சரியா? உன்னோட வேலை என்ன? நீ ஒரு கட்சி சார்ந்திருக்க, அந்த கட்சியில் என்ன விஷயம் நடக்குது அதை பெருசாகணும், என்ன பண்ணணும், அந்தோட விஷயத்தை பற்றி நீ மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். தலைவர் இந்த மாதிரி நல்லது பண்ணுறாரு, இவ்வளோ உதவி பண்ணுறாரு, இப்போல்லாம் கஷ்டப்படுறாருன்னு அதை கொண்டு சேர்க்கணும் மக்கள்கிட்ட. அது கிடையாது. நீ அதை விட்டுட்டு நீ இந்த செக்ஸ் டீச்சராக இருந்துக்கிட்டு, இந்த செக்ஸ் டாக்டராக இருந்துக்கிட்டு, நீ அதில் உள்ள மனக்குழப்பத்தில் உள்ள அந்த இதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு மக்கள்கிட்ட அங்கே பற்றியா இங்கே பற்றியா? அப்போ அங்கே 500 கொலை நடக்குது, அப்போ இங்கே 23 நாள் தான் நடக்குது. அப்போ இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்கிறியா இல்லை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறியா? இது நாங்கள் முதலமைச்சர்கிட்ட வைக்கிற கோரிக்கை. அவர் சாரின்னு சொல்லி பேசிட்டு அவரே தப்பு ஒத்துக்கிட்டு போயிட்டார். நீ ஏன் குதிக்கிறேங்கிறேன் எங்களை கேட்டால். நீ ஏன் குதிக்கிற? நீ என்ன, உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, சரியா? இதுக்கு முன்னால் ஜெயராஜ் பினிஷ் அவங்க கொலைக்கு எல்லாம் கற்றுனானுங்க, சினிமா துறையே கற்றுச்சு. அப்போல்லாம் ஒன்றும் இதாகலை. அப்போ நாங்களும் சேர்ந்து தான் கற்றணும். என்னையா அது ஒரு 2 கொலை நடந்திருக்கு, போலீஸ்காரங்க கூட்டு போய் அடித்து கொண்டுட்டாங்கன்னு. இப்போ இந்த கொலை நடந்திருக்கு. இதெல்லாம் நாங்கள் கேட்க தான் செய்வோம். பொதுமக்கள் எதுக்கு நாங்கள் இருக்கணும்? கேட்க தான் செய்வோம். நீ அதுக்கு உண்டான பதிலை மட்டும் கொடுக்கணும். அதை விட்டுட்டு உத்தரப்பிரதேச பற்றியா, ஊபியை பற்றியா, டெல்லியை பற்றியா, பீகாரை பற்றியா நாங்கள் எதுக்கிட்டி பார்க்கணும்? நடுராத்திரி நாங்கள் எதுக்கிட்டி சுடுகாடு போகணும்? மூதேவி சாமியை முடிச்சோல்ல. நீ நடிக்கிற நாடகம் ஒன்று ஓடுது, அது மாதிரி நீ நினச்சிக்கிட்டு நீ அவ்வளோதான். பார்த்து உனக்கு செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார் 2.0. அரசியல், சினிமா, நகைச்சுவை மற்றும் சமூக வலைதள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.